ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சாஃப்டாக டேஸ்டியாக சம்பா கோதுமை ரவை உப்புமா செய்யலாம். வச்சுட்டு காய், கேரட், பீன்ஸ் போட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். நம்ம இந்த 1 டம்ளர் அளவு போட்டு செய்யலாம். பாருங்கள், ஃபுல்லாக 1 டம்ளர் போட்டேன். இதை நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் லேசான தீயில். பாருங்கள், நல்லா வறுந்துடுச்சு, கலரும் மாறிடுச்சு, நல்லா வாசனையாக இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இது ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ அதே குக்கர்லேயே நம்ம 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுக்கிறேன். இதையும் நம்ம அதில் போட்டுடலாம். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம போடலாம். பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். 2 மிளகா போட்டாலும் போதும், ஏன்னா 1 டம்ளர் ரவை தான். அதையும் அதில் வதக்கிட்டு தக்காளி 1 கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு பீன்ஸும், ஒரு 4 பீன்ஸும், ஒரு கேரட் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அது மாட்டு வெந்துட்டுன்னா இதுக்கடுத்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ரவையை போட்டுற வேண்டியதான். பாருங்கள், காயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் ஃபுல்லாக போட்டிருக்கோம் ரவை. அதில் நம்ம ஒரு 3 டம்ளர் 4 டம்ளரோட ஊற்றலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஊற்றியாச்சு. கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நிறைய உப்பு தாங்காது, இன்னும் கொஞ்சம் திட்டமாக போட்டால் போதும். நீங்கள் இது மாதிரி கலக்கி டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஆனால் நிறைய ஃபஸ்ட் டைமும் அதிகமாக போட்டுறாதீங்க. கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம ரவையை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம இந்த ரவையை வறுத்து வச்சதை இதில் போட்டுடலாம். இது பார்க்க இவ்வளோ தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. இதை நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் போட தேவையில்லை. அப்படியே கேஸ் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்தாலே சாப்பிட்டா நல்லா கரெக்டாக வெந்துடும். நம்ம இதை மூடிட்டு ஸ்லோ வச்சிடலாம் கேஸ். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றினோன்னு தான். அது வெயிட்டும் போடுறது, விசிலெலாம் வெயிட் போடுறது, விசிலெலாம் வர வேண்டியதே இல்லை. நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் ஈஸி. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போலாம் இதை தான் சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃபனுக்கு செஞ்சு பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.